தலையில் கை வைங்க. கீழே விடுங்க. கையை மடக்குங்க. கையை மடக்குங்க. இந்த மாதிரி பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? கை மடக்கி 1 வருஷம் ஆச்சு. தலை சுட்டு 5 வருஷம். அங்கே போய் என் சாமி கொம்பை பிடிங்க. கொம்பை பிடிங்க. வாங்க. இந்த மாதிரி தொட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? இது மட்டும் 5 வருஷம் ஆச்சு. இப்போ எத்தனையோ வைத்தியம் பார்த்துருப்பிய. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டியை பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி பாருங்க? நல்லா இருக்கு. எப்படிமா இருக்கு? இல்லை இது வரைக்கும் வலிக்கிறது பார்த்துக்க. உனக்கு கட்டுக்கட்ட வேண்டாம். ஏன்னா அது வாதாரண ஸ்ட்ரோக்கு. அதனால் மூலிகை மருந்தை தேய்ச்சிட்டு அடுத்த வாட்டி வாங்க. தேவைன்னா கட்டுவான், இல்லைன்னா வேண்டாப்பா. என் பத்த தாப்ப மாதிரி இருக்கேன், என் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கேன், என் உயிர் மக்களே. இந்த பிறப்பு உங்களை கண்டேனா? இந்த பிறப்பு உங்களுக்காண்டி நான் பிறந்திருக்கேன். 18 சித்தரில் ஒரு ஆள்னா ஐயா தயவுசெய்து சொல்கிறேன். என் வாசலை பார்க்குறக்கேன், என்னைய பார்க்குறக்கேன், இந்த இடத்துல மிதிக்கிறக்கேன் நல்லவன் மட்டும்தான் வரணும். கெட்டவனும் அராஜகம் பிடிச்சவனும் பந்தா பிடிச்சவனும் என்னை பார்க்க வராதியப்பா. உங்களுக்கு எத்தனையோ இடம் இருக்குப்பா. ஆஸ்பத்திரி இருக்குது, என்னைய மாதிரி வைத்தியர் நிறையா இருக்காங்க. அப்பா இங்கே வந்துட்டு போகிறவளுக்கு தான் என்னுடைய சக்தி தெரியும், வராதவளுக்கு சக்தி தெரியாது. தயவுசெய்து சொல்கிறேன், என் உயிர் மக்களே, என்னைய பார்க்கணும்னா 1 நாளாவதோ 2 நாளாவதோ 3 நாளாவதோ 4 நாளாவதான் தெரியாது. உங்களுக்கு நேரம் என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு என் இடத்துக்குள்ள வந்துருவிய. அப்படி வர முடியாத ஆள் புத்தூர்கட்டு பாண்டி சிவகங்கை மாவட்டம் மூடி எண்ணெயை தேய்ச்சிட்டு வாங்கய்யா. இங்கே வந்துக்கிட்டு என் மக்கள் பாவம் படுத்திருக்க வழியும் வந்திருக்க வழியும் என்னையும் தொந்தரவுனாதிய. நீ உனக்கு தெம்பு இருக்கு, நல்லா ஊட்டமாக இருக்க, நல்லா கறி இருக்கு அப்படின்னு இருக்கிற ஆளுகளை தொந்தரவுனாத. கறி இல்லாமல் போயிடும். என் மக்களை நீ பெரிய ஆளாரு எப்படி வேணாலும் நீ இருந்திருந்தாப்புல வருவ. மந்தேஸ்வரில் பார்க்கணும்னா உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறவன் இழிச்சா போயிடா. யோசிச்சு பாரியா, நீ முழுதனைக்கும் காத்திருக்க. உன்னைய விட்டு இப்படி வேற ஆளுக்கு பார்த்தா உனக்கு கோபமாக வராதா? அது மாதிரி தான் ஐயா, என் மக்கள் காத்திருக்கவளுக்கு வழி விடுங்க. நீங்கள் இப்போ வந்தவளுக்கு என்னைக்கு டயம் இருக்கோ அன்னைக்கு வந்து பாருங்க ஐயா. என் மக்களை தொந்தரவுனாத, என்னையும் தொந்தரவுனாத. தயவுசெய்து சொல்கிறேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி பாவம் 50 பேரும் அங்கிட்டு படுத்து கிடக்குறியா. பாவமாக இருக்கு. என்ன ஒன்று சொல்கிற? எல்லாம் வந்தால் கூடவே இன்னைக்கு நல்ல ஆளுங்க. ஒரு 5-6 விஷக்கிருமி மட்டும் வந்துட்டு போச்சு. அந்த விஷக்கிருமியை என் சாமி சொல்லிடுச்சு, உன்னைய போட்டு விட்டுண்டான்னு ஓடி போயிட்டான். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. ஐயா உங்களுக்கு வந்து எத்தனை வருஷமா வாத பிரச்சனை? 2 வருஷமா இருக்கு. என்னங்கய்யா? 2 வருஷமா இருக்குங்க ஐயா. இது வரைக்கும் எங்கெங்க வைத்தியம் பார்த்திருக்கியா? பல இடம் சுத்திட்டேங்க. என்னங்கய்யா? பல இடம் சுத்தி பார்த்துட்டேன். இங்கே வந்து எப்படி இருக்கு இந்த மூலிகை மருந்து? எத்தனை பாட்டில் தேய்ச்சிருக்கியா? 2 பாட்டில் தேய்ச்சிருக்கேன். இப்போ எப்போ வந்திருக்கியா? இது 2வது வட்டம் வந்திருக்கேன். முன்ன இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்கு? முன்ன இருந்ததுக்கு இப்போ நரம்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. கால் வீக்கமாக இருந்தது, கால் வீக்கம் வச்சு இருக்குது. கால் கல் போல இருந்தது, கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. வேற மற்றபடி நரம்பெல்லாம் லூஸாக இருக்கா? லூஸாக இருக்குது. இந்த ரத்தக்கட்டு இந்த நரம்பு வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுல, டெம்பரா இப்படி டெம்பரா இருந்துச்சுல, அது இப்போ எப்படி இருக்கு? அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஐயா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி பேசுகிறேன். வாதம் குணமடையாது. இந்த வாதம் இங்கிட்டு வர விடாமல் என்னால் காப்பாற்ற முடியும். இல்லை அப்படியே இந்த கைக்கு வந்தாலும் வரலாம், இந்த கைக்கு வந்தாலும் வரலாம். 3 ஒன்றும் தப்பு இல்லை. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி மூடி என்னுடைய மறுவாதம் வரவிடாது. மறுவாதத்தை தடுக்கும். இந்த வெரிகோஸு, ரத்தக்கட்டு, சுளுக்கு, நாள்பட்ட பிரச்சனை, நீர்க்கட்டு, ரத்தக்கட்டு, முட்டி வீங்கியிருக்கு, வெகு இடத்துல செலவழித்து நம்மளுக்கு ஒன்றும் பயனும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி மூலிகை என்ன பேசிக்கிட்டு இருக்கு. நான் மக்களுக்கு எத்தனையோ பாட்டில் கொடுத்துட்டேன். என் மக்கள் அவங்க வசம் சொல்லி என்னை தேடி வர்றிய. தயவுசெய்து என் உயிர் நண்பர்களே, ஒரு நாளைக்கு 40 டோக்கன் வீட்டில் கொடுப்பாங்க. 30 டோக்கன் பழைய டோக்கன், எமர்ஜென்சி ஒரு 15 டோக்கன். நான் எலும்பு முறி வைத்தியம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மூலிகை என்ன ரத்தக்கட்டு, நீர்க்கட்டு, சப்புவடை இருக்குது, காடு வீங்கியிருக்கு, இடுப்பு பெயினாக இருக்குது, கழுத்து டைட்டாக இருக்குது, ரொம்ப டெம்பராக இருக்குது, மோடு அப்படியே தோல் வந்து டைட்டாக இருக்குது. இது எல்லாமே என்னுடைய மூலிகை மருந்து உங்களை சரி செஞ்சுட்டே வந்துடுறேன். இந்த மூலிகை மருந்து மட்டும்தான்
என் தெய்வம் சொல்லி நான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி காமிச்சேன். இதுக்காண்டி நான் ஃபோனில் பார்த்துட்டு வந்துட்டேன், நான் வீடியோவில் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்போனா நான் என்னையா பண்ணுவேன்? என் தெய்வம் சொல்லுது மக்கள்கிட்ட காமிடான்னு, நான் காமிக்கிறேன். மூலிகை மருந்து வாங்கிட்டு போங்கய்யா. இந்த நாள்பட்ட பிரச்சனை தேங்கியா, தேய்ச்சி விட்டு அப்புறம் வாங்கய்யா. அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டேன், நான் இப்போ ஒசூர், பெங்களூரு, கர்நாடகா, திருப்பூர்னு வந்துட்டோம்ங்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? மூலிகை மருந்து தர தயாராக இருக்கேன், நாங்கள் தர்றோம். இந்த எலும்பு முறிமை சம்மந்தப்பட்டதை எங்களை வைத்தியமாக்க விடுங்க. இல்லையா இந்த மூலிகை மருந்தை உங்கள்கிட்ட நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா இங்கே வர்ற அளவில் என்னை தொந்தரவுன்றீங்க. என்ன விஜய் மாநாட்டுக்கு போறீங்களா இல்லையா? காலையில் வந்துருச்சா 50,000 பேர் என் வீட்டில் நிற்கிறீங்க. அந்த அளவுக்கு மக்கள் மனசில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னரி புத்திரக்கட்டு பாண்டி உங்கள் உள்ளத்தில் நான் குடி கொண்டுட்டேன். அதனால் நீங்கள் என் பிள்ளைய, என் தாயை, என் தாப்பங்க அந்த சேவையை செய்யணும்னா இங்கே வந்து சண்டை விடாதீங்க ஐயா. நம்பர் இருக்கால, டோக்கன் இருக்கால விட்டுருங்க. நீங்கள் வந்துக்கிட்டு டோக்கன் இல்லாத அவளை போட்டு சண்டை விடுறீங்க, தப்புயா. பாவச்சு வர்றீங்களா? என்னைய பார்க்க முடியலையா? மூலிகை மருந்து வாங்கி போய் தேங்க. திருப்பி என்னைக்கு என்னைய பார்க்கணும், என் வைப்ரேஷன் படணும், என்னோட இடத்துக்கு உள்ள வரணுமா அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அன்னைக்கு வாங்கய்யா. தயவுசெய்து என்னுடைய உயிர் நண்பர்களே, உங்களுக்குள்ள நீங்களே, என் மக்களே, நீங்களே சண்டை கொடுக்காதீங்க. இப்போ நண்பர் இவர் ஃபேஸ்புக் நண்பரா, இன்ஸ்டாகிராம் நம்பரா என்னை வந்தோடனே சண்டை விட்டார். நான் ஃபோன் அடித்து நீங்கள் எடுக்கலை, அதனால் நான் வந்துட்டேன், நான் என்ன பண்ணுனாரு. அதனால் அவருக்கு சின்ன ஒரு வேலை கொடுத்தேன். என்னுடைய ஃபோனை அட்டன் பண்ணி அவர்கிட்ட பேசுப்பான்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லுவார், இப்போ சொல்லுவார், அண்ணே சொல்லுவேன். ஐயா, நான் திருத்தலேருந்து வரேங்க. காலையிலேருந்து வந்து நான் ஃபோன் பண்ணேன், சரி டோக்கன் கிடைக்குமான்ட்டு. ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. சரி அந்த ஒரு எனக்கு இங்கே வந்த உடனே டோக்கன் இல்லைன்னு ஒரு ஏமாற்றத்தில் தான் கொஞ்சம் ஆசை பேசினேன். நீங்கள் வந்து நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுன்னு கொடுத்துட்டீங்க. ஒரு அரை மணி நேரத்தில் இப்போ 52, 53 ஃபோன் 52, 53 கால் 53 ஆயிருக்குன்னா 53. அப்பா எத்தனை நிமிஷத்தில் வந்திருக்கு? 20 நிமிஷத்தில். எதுப்பா? 20 நிமிஷத்தில். நல்லா சொல்லு. 20 நிமிஷத்தில் 53 ஃபோன். அது மாதிரி என் உயிர் நண்பர்களே, என் மேலே உயிரை வச்சுட்டிய, உங்களை நான் காப்பாற்ற தயார். ஃபோன் எடுக்கலைன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. நல்ல சம்பளம் தர்றேன். என்னுடைய ஃபோன் நீங்கள் அட்டன் பண்ணணும், 8 மணி நேரம் அட்டன் பண்ணுங்க போதும், ரொம்பலாம் வேண்டாம். அதை விட்டுவிட்டு ஃபோன் எடுக்கலை அப்படின்னு ஆய்வு நீங்கள் கத்தி வந்தால் எனக்கும் என் மக்களுக்கும் தொந்தரவு மாதிரி தெரியுது. வாய் இருக்காள் பேசிடு, வாய் இல்லாதாலும் ஊமையாக இருக்குது பாவம். அந்த வாய் இருக்காளுக்கு வைத்தியமே பார்க்கக்கூடாது, மருந்தும் கொடுக்கக்கூடாது. இந்த மருந்து அனுபவிக்கணும்னா, என் மருந்து உங்கள் காலில் படணும்னா, உங்கள் கையில் விடணும்னா நேரம் நல்லா இருக்காளுக்கு மட்டும்தான் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டியோட மூலிகை என்ன கிடைக்கும். யாராவது பம்பு சண்டை ஓட்ட தகராறு பண்ணுறாளுக்கு தயவுசெய்து என்னை தேடி வராதீங்கய்யா. போங்கய்யா, என் முட்டை இடம் இருக்குது, போங்கய்யா. என்னையை விட்டுருங்கய்யா, என் மக்களையும் விட்டுருங்கய்யா. சிவகங்கை மாவட்டம் அப்பா சாப்பாடு இருந்துச்சா? தலை அப்பா சாப்பாடு நல்லா இருந்துச்சா? கரெக்டாக சொல்லுங்க. ஏன் அப்படின்னா என் மக்களுக்கு உங்கள் சாப்பாடை தான் நான் சாப்பிட போறேன். என் மக்களுக்கு நல்ல சாப்பாடாக வேணும். நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? இந்த அம்மா இந்த அம்மா வலிச்சு நிறுத்திட்டே இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதுதான் என்னுடைய தரம். அப்பா எனக்கு சேவை செய்கிறாள் யாராக இருந்தாலும் சரி, டீ கொடுக்குறவங்க இருந்தாலும் சரி குவாலிட்டியாக இருக்கணும். சாப்பாடு கொடுக்குறாள் குவாலிட்டியாக இருக்கணும். பக்கத்தில் டிஃபன் கிடக்கிறாள் குவாலிட்டியாக இருக்கணும். ஏதாவது குவாலிட்டி கம்மியாகிடுச்சுன்னா என் பக்கம் வந்துடக்கூடாது, ஓடி போய் வேலை கிட்டாது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி ஐயா டோக்கன் இருக்காளுக்கு நான் பார்த்துருக்கேன். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி ஞாயிற்றுக்கிழமை டோக்கன் இருக்காளுக்கு நான் வைத்தியம் பார்த்துருக்கேன்.